புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமாகி இருக்கிறார். ஆஷா போஸ்லே அவர்களுடைய அக்கா லதா மங்கேஷ்கர் அவர்களுமே கூட இசை உலகில் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டவர் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். லதா மங்கேஷ்கர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஷா போஸ்லே அவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு இன்னொரு தங்கை இருக்காங்க, உஷா மங்கேஷ்கர். இந்த மாதிரி குடும்பமே இசை உலகில் ஒரு மிகப்பெரிய இடம் பிடித்த குடும்பம். அதில் தற்பொழுது ஆஷா போஸ்லே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு துக்கச் செய்தியை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மிடையே இசையமைப்பாளர் கவிஞர் கங்கை அமரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கங்கை அமரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஆஷா போஸ்லே அவங்களுடைய செண்பகமே செண்பகமே பாட்டை தமிழ்நாடு மறக்கவே மறக்காது. நீங்கள் அவங்களோட இணைஞ்சு பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட இரங்கல் செய்தியும் பகிர்ந்துக்கோங்க. மிக வருத்தமான செய்தி என்று எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இசை ரசிகர்களுக்கும் தெரியும், திரைப்பட ரசிகர்களுக்கும் தெரியும். பெரிய இடத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இசை குடும்பத்திற்கு அவங்க தகச்சி அக்கா எல்லாருமே சிங்கர்ஸ்ல இசையிலே வாழ்ந்த அந்த குடும்பத்திலிருந்து ஒரு இசை விளக்கு இன்னைக்கு அடங்கு பொறுக்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். காரணம் என்ன, அவங்க மறக்க முடியாத ஒரு அருமையான வாய்ஸ். அவங்க பல பேருக்கு குருவா இருக்கிறாங்க. பல பேர் பாடுறவங்கள இன்னும் அவங்க பாட்ட இப்ப நம்ம மியூசிக் ட்ரெண்ட் நம்ம மாறிட்டோம். ஆனால் மனசை இழுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ், குரல், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் நமக்கு வந்திருக்கு. லதாவுக்கும் லதாமாவுக்கும் ஆஷாமாவுக்கும் நம்ம ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் பாடுறாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒண்ணு. எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னு சொன்னா, இந்தியாவில் பிரபல பாப்புலரா இருக்கக்கூடிய லதாமா ஆஷாமா அவங்களோட சேர்ந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கடவுளால் எங்களுக்கு கிடைச்சது. அதெல்லாம் அதிசயமா பார்த்துருக்கோம். ஐயோ இவங்களும் பாடிருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்கணும், நம்ம அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தோட தான் நான் நினைச்சு பாக்குறேன். அவங்கள இழக்கக்கூடாத ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் வயது காரணம், முதுமை காரணம், அவர்கள் அனுபவத்துல உச்சத்துல எல்லாத்தையும் சாதித்து விட்ட ஒரு பெருமை அதுதான் அவங்க இருக்காங்களே தவிர அவருடைய மரணம் அல்ல. அவங்க வெள்ளையாக இருந்து அந்த வாய்ஸ்னால பல வாய்ஸ்களை உற்பத்தி பண்ணி பாவங்களை சொல்லிக் கொடுத்து உச்சரிப்புகளை சொல்லிக் கொடுத்து வாழ்ந்தவங்க. எந்த லாங்குவேஜ்ல பாடினாலும் அவங்க இவ்வளவு அருமையா பாடக்கூடியவங்க. முடிஞ்சா அவங்களோட ஒரு இதுல இன்னைக்கு அந்த அம்மா பாடின எல்லா பாடல்களையும் சின்ன சின்ன பல்லவியா போடலாம். தமிழ்ல பாடினது போடலாம், தெலுங்குல பாடினது போடலாம், மற்ற லாங்குவேஜ்ல பாடினது போடலாம், ஹிந்தியில பாடின மெலடி சாங் எல்லாம் போடலாம். அப்போ அவங்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது அவங்க மறக்க முடியாத ஒரு பெரிய சிங்கர். பலவருக்கும் ஒரு டீச்சராக ஒரு குருவாக இருந்து இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்க விடுவர். அவரது மறைவு நமக்கு இழக்க முடியாத ஒரு மறைவு. அதனால் கால நேரங்கள், வயதின் கோலங்கள் எல்லாமே, முதுமை எல்லாமே நம்ம நினைச்சு பார்த்தோம் சொன்னா அவங்கெல்லாம் நீண்ட நாளைக்கு வச்சு காப்பாற்ற முடியாது. அவங்க யாருமே இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் நினைவினால் வாழ்வோம், அவர்கள் இசையினால் வாழ்ந்து கொண்டே இருப்போம். கேட்டு 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 மயங்கி அந்த நல்ல ஆத்மா சாந்தி அடைவு நல்ல இடத்துக்கு தான் போவாங்க. இவ்வளவு அற்புதமான இசையை கொடுத்தவர்கள் கடவுளின் பக்கத்துல இருந்து தான் நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் என்றும் இசைக்கலைகளுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து அவர்களுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்து அவர்கள் ஆத்ம சாந்தியாக வேண்டுவோம். நன்றி திரு கங்கை அமரன், இணைப்பில் உங்களுடைய நினைவுகளையும் இரங்கல் செய்தியும் பதிவு செய்தமைக்கு. ஹிந்தி திரையுலகில், அந்த இசை உலகில் ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டவர் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே. தமிழில் செண்பகமே செண்பகமே பாடல் மூலமாக அறிமுகமானாலும் அந்த பாடலை அறியாத தமிழ்நாட்டு மக்களே இல்லைன்னு சொல்லலாம். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி என்ற அந்த பாடலை கேட்டு உறங்காத விழிகளே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். இறுதியாக சந்திரமுகியில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பாடலை கேட்டு வைப்பண்ணாத ஒரு இளம் சமூகமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா தலைமுறைகளையும் கவர்ந்த ஒரு பாடகியாக ஆஷா போஸ்லே அவர்கள் ஜொலித்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய இழப்பு இந்தியாவிற்கு, இந்திய இசை உலகிற்கு மாபெரும் பேரிழப்பு என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இவருடைய மரண செய்தி தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.